உங்க வழிகள் கர்த்தருக்கு மட்டும் பிரியமா இருக்கட்டும். நீங்க ஆண்டவரோட நடைங்க. நமக்கு விரோதமாய் ஒரு படையெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா அந்த வாழ்ப்பாறையில் இருந்த ஊழியர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் உலகத்தில் உள்ளவங்க பார்த்தா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். விசுவாசிய டிஸ்டர்ப் பண்ணாதே, நல்ல ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க எவ்வளவு நம்மளை கீழ்த்தரமா யோசிக்கிறாங்களோ, எவ்வளவு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ, அவ்வளவு தூரம் நம்மை வளர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாரையும் நீங்க குறை சொல்லிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருப்பீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு அர்த்தம். வேலை இல்லாதவங்க தான். சத்தமா சொல்லுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு தான் அது. சிலருக்கு வேலையே இருக்காது, எந்த வேலையும் இருக்காது. இன்னொருத்தரை பேசுறது தான் வேலையா இருக்கும், இன்னொருத்தரை எழுதுறது தான் வேலையா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம். இல்ல, அந்த டைமை வேஸ்ட் பண்றதுக்கு, அந்த டைம்ல உட்கார்ந்து அடுத்தவனை இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை செஞ்சு முன்னேறலாம். இல்ல, என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா யார குறை சொல்றாங்களோ அவங்க கேட்கல, அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு வளர்ச்சியே இருக்காது. குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த லெவலுக்கு இருந்துட்டு ஒருத்தருக்கு நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த லெவலுக்கு உயர்ந்து அந்த லெவலுக்கு வளர்ந்ததுக்கு பிற்பாடு ஒருத்தர் தப்பு பண்ணும்போது கூட பார்த்து இல்லைன்னு அவங்கள பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், அது தவறல்ல அந்த அளவுக்கு. ஆனா அந்த அளவுக்கு வளர்ந்தவங்க யாருமே அப்படி செய்யவே மாட்டாங்க. அவங்க பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வளர்ந்துருக்காங்க, அதனாலதான் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, எப்பவுமே உங்களை நீங்க பாருங்க, உங்க ஃபேமிலியை நீங்க பாருங்க, உங்க எதிர்காலத்தை நீங்க பாருங்க. இன்னொருத்தரை பார்த்து குறை சொல்லி, இன்னொருத்தரை பார்த்து பேசி, கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள போவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த வேலை ஏன் வேலை. கேட்கல, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அந்த வேலை ஏன் வேலை இல்லை, அந்த வேலை ஏன் வேலை இல்லை. நல்லா சொல்லுங்க. நீங்க அப்போ அந்த வேலை உங்க வேலையா இருந்தா நீங்க வளரவே மாட்டீங்க. ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றும் கவலையப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பாராக. அந்த மனுஷங்களுடைய கைகள் உங்கள் மேல் படாதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. ஈசாக்கை பகைத்த, வெறுத்த, ஒதுக்கின அத்தனை பேரும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை பார்த்தது போல. ஆமென். எல்லாரும் அப்படியே கையை கோர்த்து பிடிச்சு, நல்ல கைகளை கோர்த்து பிடிச்சு ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். உங்க பக்கத்துல இருக்கிற பர்சனுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறோம். இந்த பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகணும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம், முழு பெல்லத்தோட ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் இரக்கம் செய்வீராக. முழு பலத்தோடு கூட, ஏசப்பா, நான் கையை கோர்த்து பிடிச்சிருக்கிற இந்த பிள்ளை மேல பொறாமப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு ஆண்டவரே உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் சந்திக்கப்படட்டும்.
அந்த மனுஷி எங்க இருந்தாலும் சந்திக்கப்படட்டும். நல்லா ஜெபிங்க. ஊழியத்திற்கு விரோதமாய், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற உம்முடைய சுவிசேஷ பிரபல்யத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷீக ஆவிகள், எல்லா மன அழுத்தத்தினுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டப்படுவதாக. உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும், உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். எஸ் 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 இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வல்லமை இப்போ அந்த குடும்பத்தை சந்திக்கட்டும், அந்த பர்சனை சந்திக்கட்டும். அவங்க மன அழுத்தத்தை விட்டு அந்த பிசாசனுடைய கட்டிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால அவங்கள வெளியே கொண்டு வாங்கப்பா. அந்த சத்துரு அவங்களை விட்டு ஓடி போகட்டும், அந்த பிசாசனுடைய கிரியை ஓடி போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே ஜெயித்தார். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், அவர் நெருப்பா இறங்கிடுவார். ஆமென். கைகளை எல்லாரும் தட்டி ஆமென். பிரேஸ். ஹல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பார், நெருப்பாய். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். நம்மை கிருபையாய் கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில காரியத்தை நம்முடைய மைண்டுக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது, சில காரியத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது, சில காரியத்திற்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் எப்பவுமே நீங்க அடைஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 1, சில காரியத்தை நம்முடைய மைண்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இது சத்துருடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், எப்பேற்பட்டவனையும் விழத்தள்ளிடும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை எங்க கொண்டு போகக்கூடாதுன்னா இருதயத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவதாக சில காரியத்திற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கேட்கல, போகவே கூடாது, போகவே கூடாது. என்ன செஞ்சாலும், உங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணினாலும் நீங்க அதுக்கு பின்னாடி போகவே போகாதீங்க. நான் நம்புறேன், கர்த்தர் நியமித்ததானால் அது நிற்கும். ஆனா ஆண்டவர் நியமிக்காத ஒன்றும் நிற்கவே நிற்காது. இத்தனை நாட்களும் நம்முடைய இந்த திருச்சபைகள் இருக்குல்ல, நம்ம திருச்சபையில் உலகம் எங்கும் திருச்சபை இருக்குல்ல, இந்த திருச்சபைகள் அத்தனையும் ஆண்டவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்பாத ராஜாக்களே இல்லை. நீரோ மன்னன் அன்றைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை. இந்த திருச்சபைகள் மூடப்படும் சொன்னாங்க, பைபிள் கிடைக்காமல் போகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த திருச்சபையையும் யாராலையும் அழிக்க முடியல. அவங்க தான் அழிஞ்சாங்களே தவிர கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகள் அழியவே இல்லை.
ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உண்டு பண்ணது, ஆனால் அதை அழிக்கிறதற்கு ஒருவராலும் முடியவே முடியாது. ஆமென். ஆனா அந்த தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஞானத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறார். நாம் அறியாததையும் எட்டாததையும் இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் காண பண்ண போறார். உங்க கையை பிடிச்சு உயர் ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பாராக. இந்த ஜெபம் முடிய கர்த்தர் ஒரு புனிதமான இடத்துல கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா.